ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க, மொட்டை போடுற ஃபங்க்ஷன். அதாவது எங்கள் அத்தை பேரனுக்கு வந்து மொட்டை போட்டாங்க. அதனால் கூப்பிட்ருந்தாங்களா, நாங்களும் போயிட்டோமா. அங்கே போனால் நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வேன்லாம் வந்துச்சு. நாங்கள் வந்து காரில் வந்து ஸ்மூவில் போயிருந்தோம். கோயிலோட பேரை வந்து கற்குவேல் ஐயனார் கோயில். இது ஆக்சுவலி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க கலைமணின்னு. அவங்களுடைய குலதெய்வம் கோயிலும் இது தானா. அதனால் அவங்க பசங்க வந்து மொட்டை போடுறப்பவும் நான் இங்கே போயிருக்கேன் நான். அதனால் எனக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே தெரியல. இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் கட்டுமான பணிகள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு மண்டபம் மட்டும் அதில் தள்ளி இருந்துச்சு. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கேனா சூப்பரான இடங்க. சுற்றி காடு மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெட் கலரில் மண். இந்த தேரி குடியிருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த சைடு தான் இது ஃபுல்லும். நிறைய படங்கள்லாம் இங்கே நான் எடுத்திருக்காங்கன்னெலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தாமிரபரணி படம்லாம் இங்கே தான் எடுத்தாங்கன்னெலாம் சொல்லியிருக்காங்க. இவர் தான் மொட்டை போடுறவர். அதனால தான் முதல்ல சாமிக்கு போய் காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு முதல்ல சாமி கும்பிட போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் மொட்டை போட கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்ததே லேட்டு. 1 மணிக்கு தான் வந்தாங்க. நாங்கள் வந்துட்டோம் 11 மணிக்கெலாம் வந்தாச்சு. பாவம் பிள்ளைக்கு முந்தின நாள் வேறு காய்ச்சல். பச்சை தண்ணியில் குளிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெந்நி கேட்டுக்கிட்டு இருந்தோம். வெந்நிலலாம் குளிப்பாட்டக்கூடாது, மொட்டை போட்டாலே பச்சை தண்ணியில் தான் குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பச்சை தண்ணியில் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்து, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தாலும் சிரப்பு ஊற்றி விடுவோன்னு சொல்லிட்டு அவள் ஊற்றி விட்டா. 1 டே ஃபுல்லும் நல்லா ஜாலியாக போணுச்சு. ஆனால் நாங்கள் வந்து வயிறு பசியில் நாங்கள் நூடுல்ஸ் ஐட்டம் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் தான் மொட்டை போட்டுட்டு போகணுங்கும்போது 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்தோம். நம்ம போனால் தான் ஒரு இடத்துல கையெல்லாம் சும்மா இருக்காதே. சரி கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது அவுரி இலைலாம் இருந்துச்சா. அதனால் அந்த செடி அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் அவுரி செடியை. அங்கே கிடைச்சோடனே தூக்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோ செடிகள் நிறைய இருந்துச்சு. எல்லாம் ஊமத்தம்பூ அது இதுன்னு நிறைய மருந்து செடிகள்லாம் இருந்துச்சு. இவரும் என் சின்ன பையன் மாதிரியே நல்ல இனிப்பு சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் காது குத்துறாங்க பாருங்கள். பிள்ளை பாவங்க நொந்துருச்சு, நூடுல்ஸ் ஆயிடுச்சு. எல்லோரும் வாழைப்பழம் கொடுத்து காதை குத்துவாங்க. இவனுக்கு பாயசத்தை கொடுத்து கொடுத்து காது குத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் பசிக்க வேறு செஞ்சிருச்சா. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிட்டு வருவோம்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி மட்டுமே நான் 3 டீ குடிச்சிருக்கேன். நான் வந்து அதிகமாக காஃபி டீ வந்து குடிக்கவே மாட்டேன். அன்னைக்கின்னு பார்த்து 3 டீ குடிச்சிருக்கேன் வயிறு பசியில். ஏன்னா சஷ்டிக்கு வேறு தான் 1 டே தான், 1 நேரம் தான் சாப்பிட்றது. அதனால் அது கூட கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காந்த ஆரம்பிச்சிடும் தெரியுமா. தண்ணி பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். மற்றபடி இது மட்டும் சாப்பிட மாட்டோம்ல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி ஐட்டங்களாவது கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கணும். நான் மதிய வேளையில் வந்து சாப்பிடுவேன். அதனால் மதிய வேளையில் சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஒரு இதுலேயே அந்த டீ வந்து உள்ளே இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சுற்றி சுற்றி எல்லோரும் காய்ச்சல் தலைவலி அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வேறு இங்கே வந்த இடத்துல காய்ச்சல் வந்துருச்சு. அவங்களுக்கு நல்ல வேலை டேப்லெட் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால டேப்லெட் போட்டு கொஞ்சம் நேரம் நான் படுக்கிறேன்ட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மொட்டைப்பட்ட பசங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். கோயிலையும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு வந்து அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தானா அதெல்லாம் கொடுத்தான். அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்பாட அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம். ஆனால் போகிற வழி ஃபுல்லும் நல்ல சிலுன்னு ஏதோ குற்றாலத்துக்கு போகிற ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.